ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 200 பேருக்கு சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். என்னடா 200 பேருக்கு சால்னா நாங்கள் வச்சு என்னடா பண்ண போகிறோன்னு கேட்காதீங்க. 200 பேருக்கு சால்னா எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எப்படி சால்னாக்கு இன்க்ரீடியன்ஸ் அளவு என்னென்ன அளவு தேவைங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அளவை வச்சு நீங்கள் வீட்டுக்கு ஹோட்டல் சால்னா மாதிரியே வீட்டில் செஞ்சுக்கலாம். இது வந்து ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்கன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். 200 பேருக்கு சால்னா எப்படி செய்கிறாங்கன்னு காட்டுறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு சட்டியில் 3 எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ இஞ்சியும் 1/4 கிலோ பூண்டையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது மொத்தமாக ஒரு 1/2 கிலோ இருக்கும். வச்சுருக்க இஞ்சி பூண்டில் பாதியை இப்போ சேர்த்துடலாம். இதில் இப்போ நம்ம சிக்கன் மசாலா 100 கிராம் போட்டிருக்கோம். 50 கிராம் பாக்கெட்டு 2 யூஸ் பண்ணியிருக்கோம். தூள் இப்போ 3 ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டில் இது மாதிரி 2 கரண்டி கலந்து வச்சுக்கோங்க. தயிர் 1/2 லிட்டர் பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டுடலாம். தயிர் வந்து நம்ம இப்போ 1/2 லிட்டர் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிண்டி விட்டுருங்க. 5 கிலோ கோழிக்கறி யூஸ் பண்ணுறோம். 5 கிலோ கோழிக்கறிக்கும் இந்த மசாலாக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம 5 கிலோ கோழிக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரத்தத்தை எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இந்த 5 கிலோ கோழிக்கறியை இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றா நம்ம இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோழிக்கறியை இதில் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ எடுத்து போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுருங்க. இப்போ நம்ம 5 கிலோ கறியும் போட்டாச்சு. இதை ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம கோழியெல்லாம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறுனீங்கன்னா உங்களுக்கு கோழியில் வந்து நல்லா மசாலா வந்து இழுத்து நல்லா உங்களுக்கு ஜூஸியாக நல்லா வரும். அதனால் இது 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம 1 லிட்டர் எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம 3 கிலோ வெங்காயத்தை வந்து இது மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வெந்துருச்சு. 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு. நல்லா வதங்குற மாதிரி கிண்டி விட்ருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம 1.5 கிலோ தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். 1.5 கிலோ தக்காளியை இதில் நம்ம இப்போ போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ வெங்காயத்தையும் 1/2 கிலோ தக்காளியும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஊற்றிடுங்க. நம்ம எதுக்காக இந்த மாதிரி அரைச்சி போடுறோன்னா, இந்த மாதிரி அரைச்சி போடும்போது உங்களுக்கு கிரேவி வந்து ஒரு மசாலா டெக்ஸ்சர் நல்லா வரும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் நம்ம வெங்காயத்தையும் முழுசாக நறுக்கியும் போட்டிருக்கோம், அரைச்சும் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கசூரி மேத்தி, பட்டை, அப்புறம் அன்னாசி பூ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு வாசனைக்காக மட்டும்தான். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மிளகாவை வந்து வெந்நியில் வேக வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பெரட்டி வச்சுருந்த 5 கிலோ கோழிக்கறியை இதில் போட்டுடலாம். அப்படி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க. இது வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ கோழி லைட்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 200 ml வினிகர் அப்படியே பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம 1 கிலோ காலிஃப்ளவரும் ஒரு 10 பச்சை மிளகாவும் போட்டுருவோம். காரம் அதிகமாக தேவைப்படுறாங்க, நிறையா போட்டுக்கோங்க. 4 கிலோ உருளையை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை அப்படியே எல்லாம் போட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருங்க.
இப்போ காய்கறி வேவுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம், காய்கறி வேவிட்டோம். இப்போ வந்து மூடியை லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு 100 கிராம் மல்லித்தூள் அப்படியே போட்டுடலாம். 100 கிராம் மல்லித்தூளை நம்ம அப்படியே போட்டுருவோம். ஓகே, மல்லித்தூளை போட்டாச்சா? கொஞ்சம் அப்படியே இருக்கும், நம்ம கிண்டவே வேணாம், மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இதை லைட்டாக ஒரு கிண்டு கிட்டிக்குங்க. இப்போ நல்லா உங்களுக்கு கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம 1/2 லிட்டர் தயிரும் 3 எலுமிச்சம்பழம் 3 லெமனை வந்து இதில் புளிஞ்சு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா ஊற்றிடலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மஞ்சள்தூள் வந்து ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சிக்கன் மசாலா 50 கிராம் போட்டுக்கலாம். மல்லி புதினா அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை வந்து இப்படி அழகாக எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம மல்லி புதினா சிக்கன் மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த கரைசலில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, 4 தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் 100 முந்திரி பருப்பு, 50 கிராம் கசகசா, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அது சம்பால் மாதிரி கிட்டத்தட்ட கூழ் மாரி வந்துடும். அதை வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு யானத்தில். இப்போ இதை வந்து நம்ம சட்டியில் ஊற்றிடலாம். இப்போ வந்து பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூனு. அவ்வளோதான். ஆனால் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு, சூப்பராக சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி இலை மல்லி புதினாவை இந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருக்கோம். இது லாஸ்ட்டாக அப்படியே மேலே அப்படியே அழகாக தூவி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு கொதி விட்டு வந்துருச்சு. நம்ம மல்லி புதினா இலை போட்டாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்னாவை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக சால்னா 200 பேருக்கு நம்ம செஞ்சாச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனையும் ஒரு அமுக்கு விட்டுருங்க. பை பாய்.